பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற விடாமல் திமுக, காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் முட்டுக்கட்டை போட்டிருப்பதாக இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த மசோதாவை சட்டமாக்க விடாமல் தடுத்ததன் மூலம் எளிய பெண்கள் அதிகாரத்திற்கு வருவதை திமுக தடுத்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். இதனால் தமிழக பெண் வாக்காளர்கள் பெரும் கோபத்தில் இருப்பதாகவும் இந்த தேர்தலில் பெண்களின் ஆதரவின்றி திமுக தோல்வியை சந்திக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்து பெண் வாக்காளர்கள் பெரும் கோபத்திலே இருக்கிறார்கள். திமுக காரம் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிறத இன்றைக்கு தோற்கடிச்சிருக்கிறோம். அதனால இந்த தேர்தலிலே இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். வரக்கூடிய 2026 இந்த சட்டமன்ற தேர்தலில், தமிழக தேர்தலில் திமுக பெண்களுக்கான அந்த வாய்ப்பை பறித்ததன் காரணமாக, பெண்களுக்கு செய்த துரோகத்தின் காரணமாக திமுக இந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிக்கப்படும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.